ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இந்த பைல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு 6 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஃப்ளவர் வச்சு நீங்கள் அந்த நம்பர் பைல் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இது புதுசாக வரவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. உங்களோட எனர்ஜியை இதில் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து எனர்ஜி ரீடிங். சில பேரோட அந்த பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகாமல் போகுது. ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், பிளஸ்ஸிங்ஸ் வருது, பட் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுல்ல. ஸோ அதனால தான் உங்களோட அந்த தடைகள் வந்து நீங்கள் மைண்டில் நினைக்கிறது கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா காரணம் இதுதான். உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான். ஓகேவா? நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே வரீங்கன்றதுக்கு அது ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். அது நீங்கள் இந்த சைட்டில் வந்து உங்களோட என்ட்ரியை பதிவிடும்போது உங்களோட எனர்ஜி ப்ளஸ் நான் யூனிவர்ஸ் இருக்கும். 3 பேருமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்துடுவோம். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். உங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்ஸாக இருக்க போகிறீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள், முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன். ஓகேவா? நான் சொல்கிறது கரெக்டுனா பைல் 1 எஸ் மேம் சொல்லணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஏஞ்சல்ஸ் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கவனத்தோடு பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவர் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த அம்மன்கிட்ட உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு நீங்கள் மைண்டில் நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி யாருக்காவது மெடிடேஷன் தெரியும்னா நீங்கள் நல்லா மெடிடேஷனில் வந்து அந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்யூஷனில் என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து யாருக்காவது கொஞ்சம் அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் மைண்டில் வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷன் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிவைனோட அந்த கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா? மூன் எனர்ஜி நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாள் வந்து ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நீங்களும் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் கூட அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஏதாவது சைன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரன் அமையிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கான விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து நடத்துறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ஏதோ ப்ரப்போசல் வருது. அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ்க்கான அது சைனாக இருக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? பைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். டே ரொம்ப நல்லா இருக்குது, எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு
யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதாவது ஒரு முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப குழப்பம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு மைண்டை வந்து இது ரொம்ப இது பண்ணும். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடெண்ட்டான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்திங்கன்னா அது ரொம்ப அதை வந்து ஃபோக்கஸிங்காக அதை உட்காந்து ஆலோசனை பண்ணி நிதானித்து சிறப்பாக செய்வீங்க. உங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங்கை வேறு யாரும் வந்து தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இன்றைக்கி இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசியில் அதிகமாக இருக்குது, ரெசனேட் ஆகுது. நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. முருகர் பக்தர், சாய் டிவோட்டிஸ், இல்லை வந்து மகாகாளி, பிரித்திங்கிராம் அண்ட் வாராகியை வழிபடுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 35க்கு மேலே இருக்கும், 40 அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இத்தனை நாள் ரொம்ப பயமும் பதட்டமும் இருந்தது உங்களுக்கு. பட் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுத்திங்கன்னா அதை வந்து தீர ஆலோசனை பண்ணி உட்காந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக செய்வீங்க. ஓகேங்களா? உங்களோட இந்த மாற்றத்தை பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் இன்றைக்கி ரொம்ப தைரியமாக இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுன்னா கூட அதை வந்து போல்டாக பேசுவீங்க. ஓகேவா? ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு பைல் 3 எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள் வந்து மகாகாளி வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அதிகமாக தெரியுது. இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய உங்களுக்கான இந்த ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. மற்றவங்க யாராச்சும் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, நீங்கள் பார்க்குறவங்களில் இந்த ராசிக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசி இவங்களுக்கும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது இவங்களுக்கு. ஓகேவா? இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வேலையை ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. இத்தனை நாள் தளர்வாக உங்களுக்கு வந்து ஏதாவது இல்னஸ் இருந்தாலும் அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரிலாம் தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பிஃபோர் தட். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஜெலஸ் ஆவாங்க. என்ன இவங்க ரொம்ப ப்ரைட்டாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களே இன்றைக்கி, ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஆச்சரியம் படுவாங்க. சில பேர் ஜெலஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். அடிக்கடி வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து இந்த மாதிரி, ஏன்னா ஜெல்லஸ் அதிகமாக இருக்குது இந்த ரீடிங். இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஜெல்லஸ் அதிகமாக இருக்கும். அந்த போட்டி பொறாமை இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து ஏதாவது எல்லோ, ரெட் கலர் ஃப்ளவரு இந்த மாதிரியான ஒரு திங்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் கூட நீங்கள் எல்லோ அண்டு ரெட்டில் வந்து அணியலாம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் அந்த வாட்டரில் போட்டு வைப்பாங்கல்ல பவுலில், அந்த மாதிரி கூட, அதாவது அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி. இல்லைனா உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்களோட டேபிளில் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் அடிக்கடி வியூ பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெல்லஸ் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். ரெண்டாவது ப்ளஸ் எனர்ஜி அதிகம் பண்ணி கொடுக்கும் அந்த எனர்ஜி. ஓகேவா? உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பைல் 4 நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ.
இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, ஓகேவா? நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது. ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. அப்புறம் திருமணம், நிச்சயதார்த்தம், பொண்ணு பார்க்குறது, இல்லை பையன் வரன் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்வீங்க இன்றைக்கி. அதுக்கான நல்ல பிளஸ்ஸஸ் சூப்பராக இருக்குது இன்றைக்கி எனர்ஜி உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இதை பார்க்குறது நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி நல்ல அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் வெல் செட்டில்டான ஒரு பேஷனட்டான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. அவங்க வந்து அபவ் 25, 30 35 அந்த மாதிரி ரேஞ்ச், அந்த மாதிரி ஏஜில் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ராசியில் உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசியில் அதிகமாக ரெசினேட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பாங்க. ரொம்ப அதாவது அவங்க வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னா அந்த ஆணவம், அகங்காரம் அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் ஹையாக இருக்காங்கன்னாவே அந்த இதுவெல்லாம் தோரணையெல்லாம் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பொலைட்டாகவே இருப்பாங்க. அதாவது மரியாதை தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஹானஸ்டான பர்சனாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் எனர்ஜி அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் ஏறெடுக்கிறது, இல்லைனா உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி இப்போ லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ப்ரப்போசல், உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அது குட் சைன். அதுக்கான ஏதோ ஒரு விஷயம் அது சம்மந்தமாக நடக்குது அப்படின்னா அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கவனமாக இருங்க. காட் பிளஸ் யூ. சூப்பராக இருக்குது எனர்ஜி. பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பைல் 6 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயங்களெல்லாம் வந்து மனசில் இது வந்து உங்கள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது முயற்சி பண்ணிவிட்டு அதை மைண்டில் வச்சுருந்துருப்பீங்க. செய்யலாம், நம்ம இந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வேலைவாய்ப்புக்காக, ரிலேஷன்ஷிப்காக சில முக்கியமான ஒரு முடிவுகளை இன்றைக்கி எடுத்து அதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப்பாச்சும் நம்ம பண்ணணும், நம்ம இதை பற்றி யார்கிட்டையாவது பேசணும், கேட்கணும் அப்படின்ற அந்த பிளான் வச்சுருந்துருப்பீங்க. இல்லைனா உங்கள் பர்சனுக்கு நீங்கள் இப்போது நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை வந்து அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ஜாபுக்காக எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான முயற்சிகளை செஞ்சு இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்றைக்கு இன்டர்வியூ இருக்குது, என்ன எப்போ வரணும் அப்படிலாம் கேட்கலாம் அப்படி சொல்லி ஏதோ ஒரு அதுக்கான விஷயங்களை செய்வீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிலையும், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசிலையும் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டே நல்லா இருக்குது. நீங்கள் அந்த பிள்ளையார் சொல்லி போடுற அந்த டே வந்து இன்றைக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஒரு சிலருக்கு திடீர் ட்ராவல் ஏற்படலாம், வெளியூர் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுவும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எனர்ஜி நல்லா இருக்கும் பொழுதே இதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி பிளான் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இப்போ இந்த 6 பைலும் உங்களுக்கு சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சொல்லியிருக்கேன் இல்லையா, யார் யார் என்னென்ன செலக்ட் பண்ணிங்களோ. அப்புறம் இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் நினச்ச கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் அந்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? பார்த்துடலாமா?
பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட இறைவன்கிட்ட நீங்கள் வச்ச இந்த இன்டென்ஷன் பழிக்குமா? உங்களோட கேள்வி என்னவாக இருக்கும்னா இதுவாக தான் இருக்கும். அவர் உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குறாரு. ஓகேங்களா? நிறைய உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து உங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் முருகரோட டிவோட்டிஸாக இருப்பீங்க, இல்லை சாய் பக்தர், இல்லை மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க, அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க. எனக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்த அந்த விஷயம் எனக்கு நடந்துராதா, இதை எனக்கு நடத்தி தருவீங்களா, எனக்கு பலித்தமாகுமா அப்படின்னு தான் உங்களோட இன்டென்ஷன். எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சந்தோஷமாக, ஹாப்பியாக? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்னது கரெக்டுன்னா எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். பைல் 1 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். கரெக்டுன்னா எனக்கு கரெக்டுன்னு சொல்லுங்கள். பைல் 2 எஸ் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் ஏதாவது ஒரு வெளியூர் ஜாபுக்காக, இல்லை வேறு ஒரு இப்போ இருக்கிற ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்காக, இல்லை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி நான் இன்றைக்கி பண்ணலாமா, எனக்கு பண்ணால் அது சக்ஸஸ் ஆகுமா? ஓகேவா? ஸோ அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணி அவங்கக்கிட்ட பேசலாம். ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக தான் கேட்குறீங்க. ஓகேவா? ஆமாண்ணா எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 2 எஸ் மேம் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, இப்போது நம்ம இந்த ரீடிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நாள் தடைகள் இருக்குது, பிஸ்னஸில் தடையாக இருக்குது, இல்லைனா வரன் பார்க்குறதுல தடையாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? என்ன ப்ரொசீஜர், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.